ஒவ்வொரு கடமையும் ஜாத கர்மா, நாம கர்மா, எல்லா கர்மாவையும் தந்தை கஷ்யபரே பண்ணி வைக்கிறார். ராத்துவாத்தியார் எல்லாம் கூப்பிடல அவர். அதனால அவரே பெரிய வாத்தியார், அதனால அவரே பண்ணி வைக்கிறார். அது ஆச்சு. அடுத்ததான் வரக்கூடிய கர்மா உபநயன கர்மா. அதுக்கு கஷ்யபர் என்ன பண்ணிடுறார், எல்லாருக்கும் இன்விடேஷன். வி கார்டியலி இன்வைட் யூ டு த உபநயனம் செரிமனி ஆஃப் அவர் டியர் சைல்ட் உபேந்திரா. உபேந்திர அவருடைய இன்னொரு பேர், இந்திரனுக்கு அடுத்து பிறந்த என்னால உபேந்திரா போட்டு வரவேற்றுட்டார் எல்லாரையும். எல்லாரும் வர உபநயனம் இவருக்கு. கஷ்யபர் ஹோமத்தை வளர்த்து அந்த ஹோமத்தின் கர்த்தாவாக இருந்தார். இவருக்கு புரோகிதம் பண்ணி வைக்கிறதுக்கு ப்ரஹஸ்பதி வந்தார். ப்ரஹஸ்பதி புரோகிதம் பண்ணி வைக்க, அதுக்கப்புறமா இவர் பல தேவர்களை கூப்பிட்டு இருந்தார். எல்லாரும் வந்தா சூரிய தேவன் வந்தார். சூரிய தேவன் ஏன் வந்தார் பின்னாடி வரும். என்னன்னா இவர் எல்லா கடமைகள் பூனலப்ப எல்லாமே இருக்கு. நாந்தி உதக சாந்தி போன்ற கடமைகள்லாம் முடித்து பூனல் உபநயனம் ஆச்சு. அதுக்கப்புறமா என்ன மந்திரோபதேச கர்மா. காயத்ரி மந்திரத்தை சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல அவர் இருக்கச்சே கஷ்யபர் சொல்ல வரார். அவர் காதுல ப்ரஹஸ்பதி சொல்றார். மந்திரோபதேசம் எல்லாரும் பார்த்திருப்போம். வாத்தியார் சொல்ல தந்தை அந்த குழந்தையோட காதுல சொல்லுவார். அந்த மாதிரி இப்ப ப்ரஹஸ்பதி கஷ்யபர் காதுல சொல்ல வர்றார். அதுக்கு முன்னாடி சூரிய தேவன் என்ன பண்ணிவிட்டாரா, சூரிய தேவன் நம்ம எல்லாரும் சூரிய தேவனுக்குள்ள இருக்கக்கூடிய நாராயணன் நோக்கிதான் காயத்ரி மந்திரத்தை சொல்றோம். நாராயணனுக்கு இங்க உட்காந்துருக்கார், அவருக்கு காயத்ரி மந்திரம் எப்படி சொல்லி தரலாம்? சூரிய தேவன் எனக்குள்ள இருக்கக்கூடியவர் தானே இங்க இருக்கார், அவருக்கு நீங்க இப்படி சொல்லி தராதீங்க, மாத்தி சொல்லித்தாங்க காயத்ரி மந்திரத்தைன்னு போய் சொன்னாரா சூரிய தேவன் ப்ரஹஸ்பதி காதுல. அந்த மந்திரம் தான் உபதேசம் பண்ணாரா கஷ்யபர்.